மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 15வது தலைப்பு திரு தோள் நோக்கம். அதை பார்க்கிறோம். போன வாரம் 4 பாட்டு பார்த்தோம். இப்ப இந்த வாரம் 5வது பாடல் எண் 5. அதுல என்ன சொல்ல வருகிறார் மாணிக்க வாசகர்னா, கடவுள் ஒருத்தர் தான், ஆனா அவர் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறார். ஆகாயம், நிலம், நீர், காற்று எல்லாத்திலையும். அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கல ஆன்மா, அதுலயும் இறைவன் தான். அப்போ இந்த 8 வகையாக அவன் கலந்திருக்கிறான்ங்கிறத இந்த பாட்டில் சொல்ல போறாரு. அவ்வளவுதான். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலாப்பகலோன் புலனாய மைந்தனொடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு 7 என திசை 10 என தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ. நிலம், நிலம்னா இந்த பூமி, மண்ணு, நீர் தண்ணி, நெருப்பு தீ, உயிர்னா காற்று. நமக்கே உயிர் இருக்குன்னா இந்த பிராணவாயு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தானே. அதனால உயிர் என்பது காற்று. நீள் விசும்பு, நீண்ட ஆகாயம். அண்ணாந்து பார்த்தா எவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நிலா, சந்திரன், பகலோன், சூரியன். இதோட புலனாய மைந்தன். புலனாய மைந்தன்னா அறிவு உருவமாகிய நம்முடைய ஆன்மா, உயிர். அதுவும் கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, நீண்ட ஆகாயம், சந்திரன், சூரியன், நம்முடைய உயிர் என்று 8 வகையாக இறைவன் புணர்ந்து நின்றான். எல்லாத்திலையும் அவன் கலந்திருக்கிறான். அவனை ஒரு உருவமாக, ஒரு சிலையாக அப்படி நம்மளா வேணும்னு வச்சுக்கிறோமே தவிர அவன் இல்லாத இடம் இல்லை. எங்கும், அதாவது நீக்கமர நிறைந்திருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தன். 5 புலன்கள்னு சொல்றோம்ல, அந்த அறிவை, அந்த 5 அறிவை கொண்டிருப்பது எது? இந்த உயிர், ஆன்மா. அதனால புலனாய மைந்தன். அதோடு 8 வகையாக புணர்ந்து நின்றான். அப்படிங்கிறத 8 வகையாய் கலந்து நின்றான் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லையா, 7 உலகமாகவும் சிவபெருமானே இருக்கிறான். 10 திசையாக இருக்கிறான். அது எங்க சார் இருக்கு 10 திசைன்னு கேட்காதீங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, அப்படி கார்னர் பூரா வருது இல்ல. அப்ப 4 திசை, அந்த 4 கார்னர், 4 4 8. அப்புறம் மேல 1 கீழே 1, அப்ப 10 திசை. அப்போ உலகு 7 என திசை 10 என தான் ஒருவனுமே, தான் ஒருவன் தான் எல்லாமாக அவன் இருக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. எல்லாமாக இருக்கிறான்ங்கிறது தான் பலவாகி நின்றவா, பல பொருட்களாகி நின்ற பெருமானே நாங்கள் தோள் நோக்கம் ஆடுவோம். பெருமானுடைய புகழை சொல்லி தோள் நோக்கம் ஆடுகிற பெண்கள் இப்படி அவனுடைய இந்த பெருமையை, எல்லாமாக இருக்கிற இந்த பெருமையை சொல்லுகிறார்கள். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலாப்பகலோன் புலனாய மைந்தனொடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு 7 என திசை 10 எனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ.
இந்த 8 வகையா நின்னா அதுக்கு அட்டமூர்த்தின்னு திருநாவுக்கரசு சுவாமி சொல்லுவார். அவர் ஒரு பாட்டில் இதே 8ஐயும் சொல்றாருப்பா. இருநிலனாய், பெரிய நிலம் பூமி, தீயாகி நீருமாகி, இயமானனாய், இயமானன்னா இந்த உடம்புக்கு எஜமானன் யாரு? உயிர், அந்த ஆன்மா. அதான் இயமானனாய், எரியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களாய், ஞாயிறாகி, ஆகாசமாய், அட்டமூர்த்தியாகி. அஷ்டமூர்த்தியாக இந்த சிவபெருமான் இப்படி 8ஆக இருக்கிறான்னு அவர் அப்பரடிகள் ஒரு இடத்துல பாடுவார். உலகு 7 என திசை 10 என தான் ஒருவனுமே பலவாகி நின்றான்னு சொல்றார்ல, அதையும் அப்பரடிகள் ஒரு பாட்டில் சொல்லுவாரு. எல்லா உலகமும் மானாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லாவினைகள் அறுப்பாய் நீயே, புகழ்ச்சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாரகலாத செம்பற்சோதி. அப்ப 7 உலகமும் சிவபெருமான் தான் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாடல் எண் 6. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம், தத்தம் மதங்களில் தற்றுழுப்பு பட்டு நிற்க, சித்தம் சிவமாக்கிச் செய்தனவே தவமாக்கும், அத்தன் கருணையினால் தோல்நோக்கம் ஆடாமோ. மாணிக்க வாசகருடைய சித்தத்தை சிவமாக ஆக்கியவன் இந்த சிவபெருமான். அவர் பாடு குதிரை வாங்க போனவரை கூப்பிட்டு அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி அவருடைய சித்தத்தையே சிவமாக மாற்றினான் சிவபெருமான்கிறது வரலாறு. சித்தமே சிவமயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அது தவந்த. அதனால செய்தனவே தவமாக்கும் அத்தன். அத்தன்னா அப்பா, சிவபெருமான அப்பான்னு நினைக்கிறார். முஸ்லிம்கள் அத்தான்னு கூப்பிடுவாங்க அப்பாவை. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம். இப்ப புத்தன்னு சொல்றாரே தவிர அவர் பௌத்த மதத்தை சொல்றார். புத்தன் அப்படிங்கிறது பௌத்தம். முதலாய அதை முதற்கொண்டு புல்லறிவில் பல் சமயம். புல்லறிவில்னா சிறு அறிவினை உடைய பல சமயங்கள். ஏன் சார் இப்படியா சிறு சமயம்னு ஒரு மதத்தை சொல்லலாமா? அப்படின்னா அவங்க கடவுள் என்று ஒருவர் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால புல்லறிவு. பேரறிவு இருக்குமானால் நமக்கு மேலே நம்ம எல்லாம் வழிநடத்துகிற கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை வந்திருக்கும். அது வரல. அதனால புல்லறிவில் பல் சமயம் அப்படின்னாரு. மாணிக்கவாசகருடைய காலம் கிட்டத்தட்ட இப்போல இருந்து ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால. அப்ப சமண சமயம் கூட வரல. சைவ சமயம் வைணவ சமயத்தை தவிர கூடுதலாக இருந்தது பௌத்தம் மட்டும்தான். அதனாலதான் இந்த புத்த மதக்காரர்களோட இவர் போய் வாதம் செய்து வெற்றி பெற்றார், பட்டிமண்டபம் நடத்தினார்னு நம்ம திருச்சதகத்தில் பார்த்தோம். பௌத்தர்களை வெற்றி கொண்டவர் மாணிக்கவாசகர். அதனால அதைத்தான் சொல்றாரு, சமணம் எல்லாம் பின்னால வந்ததுங்கிறதுனால. புத்தன்னு ஏன் குறிக்கிறார்னா அது ஆச்சாரியனை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிற மதம், புத்தனை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிற மதம். அதனால பௌத்தத்தை புத்தன்னு சொல்லிட்டார். அப்ப பௌத்தம் முதலிய புல்லறிவில் பல் சமயம், சிறு அறிவுடைய பல சமயங்கள்
தத்தம் மதங்களில் தத்தம் வழிகளில் தட்டுழுப்பு பட்டு நிற்க. தட்டுழுப்புன்னா தடுமாறி நிற்கன்னு அர்த்தம். தடுமாற்றம். தட்டுழுப்புன்னா தடுமாற்றம். தடுமாற்றம் அடைந்து நிற்க. அப்படி எல்லா மதமும் தடுமாறுகிற போது அன்பை காட்டுகிற எனக்கு நீ என்னுடைய சித்தத்தை சிவமாக்கினாய். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். நான் என்ன செஞ்சாலும் அதுதான் தவம். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் அப்பா கருணையினால், அவனுடைய இரக்கத்தால், அவனுடைய திருவருளால் ஆடாமோ தொல்நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தன் முதலிய சமயங்கள் வீடு பேற்றை தரமாட்டா. அவைகள் இந்த முப்பொருள் உண்மையை விளக்கவில்லை. அதனால புல்லறிவில் பல்சமயம்னு சொல்றார். புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் ஆடாமோ. அப்புறம் பாடல் எண் 7. போன வாரம் கண்ணப்ப நாயனார் புராணத்தை பார்த்தோம். இந்த பாட்டில் சண்டிகேஸ்வர நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறார். மண்ணியாற்றங்கரையில் அதனுடைய தெற்கு பக்கத்தில் திருச்செங்கலூர்னு ஒரு ஊர். அங்க பிராமணர்கள் தான் வாழ்ந்தார்கள். அந்தணர்கள் மிக அதிகமாக வாழ்ந்த ஊர். அங்க எச்சதத்தன் ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு விசாரதர்மன் என்று ஒரு மகன் பிறந்தான். அந்த பையன் ஒழுக்கமா வளர்ந்தான். அவனுக்கு உபநயனம் பண்ணி வைத்தார்கள். வேதங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் பிராமணர்கள் எல்லாரும் வேதம் படிக்க வேண்டும் என்பது விதி. அதனால அவர்கள் வேதம் படித்தார்கள். இவனும் படித்தார். ஒரு நாள் இப்படி காட்டு பக்கம் போற போது ஒரு மாடு மேய்க்கிறவன் பசுமாட்டை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த உடனே இவருக்கு மனசு கலங்கிருச்சு. ஏண்டா இப்படி பசுவை நீ உதைக்கிறியே, உதைக்கலாமா? பசுதானே நமக்கு பால் தருது, தயிர் தருது, வெண்ணெய் தருது, நெய் தருது. சிவபெருமானுக்கு 5 உகந்த பொருள் என்னன்னு கேட்டா பால், தயிர், நெய், கோமயம், இந்த சாணி. சாணியில தானே திருநீர் வருது. இது எல்லாத்தையும் எது தருது? இந்த பசுதானே தருது. அதானே மகாலட்சுமி. நீ அதை போய் அடிக்கிறிய. இனிமே நீ மாடு மேய்க்க வேண்டாம், கோலை கொண்டா, நான் மேய்ச்சிக்கிறேன்ட்டு. அப்புறம் போய் எல்லா ஐயர் வீட்லையும் சொல்லிட்டு வந்துட்டாரு, நான் தான் இனிமேல் மாடு மேய்க்க போறேன். இதை கூட்டிட்டு போய் இந்த மாடை இவர் ரொம்ப பாசமா தடை கொடுத்து, அது எங்க புல் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு, இல்லை புல் மாட்டுக்கு எட்டாத இடத்துல இருந்தால் இவரே வெட்டி போட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்படி நல்லா பார்த்துக்கிட்டோன்னா எல்லார் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷம். மாடெல்லாம் நல்லா பால் கறக்குது. இவர் மேலே இருக்க அன்புனால மாடு இவருக்கு பக்கத்தில் நின்று அதை அறியாமல் பாலை சொரியுது. கண்ணுக்குட்டியே இல்லை. இதை பார்த்தாரு, ஆகா இந்த பால் ஏன் வீணா போகுது, இது நம்ம சிவபெருமானுக்கு பூஜை செய்யலான்னு சொல்லி மண்ணால சிவலிங்கம் பிடிச்சி இந்த பாலை அபிஷேகம் பண்ணி அங்கே காட்டில் இருக்கிற நல்ல மலர்களை பறித்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு நாளும் அங்கே பூஜை நடக்குது. ஆனால் மாடுகள்லாம் மேய்த்து கொண்டு போய் வீட்டில் விட்டுறாரு. வழக்கம் போல மாடெல்லாம் பால் கறக்குது, எந்த குறையும் இல்லை. ஆனால் இதை ஒரு அறிவில்லாத மடையன் பார்த்துட்டேன். அவன் போய் ஊருக்குள்ளே சொல்லிட்டான் ஐயர்கள்ட்ட,
இங்கே பாருங்க ஐயா, உங்கள் மாட்டு பாலெல்லாம் அங்கே மண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கா இந்த ஆள் அப்படின்னு. அவங்க எல்லாரும் நேராக எச்சதத்தனை போய் பார்த்தாங்க. என்ன உன் பையன் எப்படி எங்கள் மாடெல்லாம் மேய்க்கிறேன்னு சொல்லி பாலெல்லாம் வீணாக்குறானாமே, இது என்ன குறை, இது என்ன குற்றம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட. அவர் அப்படியா ஐயா, அவர் நல்லவர், சரி நான் என்னன்னு கேட்குறேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவருக்கு பின்னாலேயே அவருக்கு தெரியாமல் மறைஞ்சு வந்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறேன். என்ன நடக்குது, நான் குடங்குடமாக பால் பசுவிலேருந்து கிடைக்குது. இவர் பூஜை பண்ணுறாரு, பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாரு. இவர் தன்னை மறந்த நிலையில் சிவபெருமானுடைய சிந்தனையோடையே இருக்கார். யார் வந்தாருன்னு அவருக்கு தெரியாது. இவர் போய், டேய் என்னடா என் பேரை கெடுக்கிற, இப்படி பண்ணிட்டியேன்னு திட்டார். அப்ப எச்சதத்தன் அவர் பதில் சொல்லலை, கம்பெடுத்து அடிக்கிறாரு, பளீர் பளீர்னு. அவர் அதை கண்டுக்கவே இல்லை, அவர் வந்து பூஜையை பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ எச்சதத்தனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அங்கே பக்கத்தில் இருந்த பால் குடத்தை அப்படி காலால் ஏற்றி விட்டார், பாலெல்லாம் கீழே சுத்துற மாதிரி. இந்த விசார தர்மர் உடனே என்ன பண்ணார், இதுவரைக்கும் என்ன நடந்தாலும் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவர் பூஜைக்கு வச்சிருந்த பால் சிந்தி விட்டதே யார் காரணம்னு திரும்பி பார்த்து, அது தந்தைன்னு பார்க்கல, கோல் எடுத்து அவர் மேலே போட்டார். மாடு மேய்க்கிற கோலை, கோல் மழுவாக மாறி தந்தையினுடைய கால்கள் இரண்டையும் வெட்டி விட்டன. என்ன செய்வார் அவர், ரெண்டையும் வெட்டிட்டாரு, அவ்வளவுதான். இவ்வளவு அன்புடைய ஒரு அடியார் நமக்கு இருக்கிறார் என்று சிவபெருமான் ரிஷபத்தில் வந்துட்டார். வந்து அவங்க தந்தைக்கும் வாழ்வு கொடுத்து அவர் தந்தையாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு, இவரையும் கூட்டிட்டு போயிட்டார். அப்போ அந்த கதையை இப்ப மாணிக்க வாசகர் ஞாபகம் வச்சுக்கிறார். அதைத்தான் இங்க எழுதுறாரு இந்த பாட்டுல. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதலை தாளிரண்டும் சேலிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தொல்நோக்கம். தீதில்லை மாணி, தீது கொஞ்சம் கூட, தீமை கொஞ்சம் கூட இல்லாத மாணி. மாணினா பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாதவர் தானே இந்த விசார தர்மன், அதனால பிரம்மச்சாரி. தீதில்லை, தீமை சிறிதும் இல்லாத மாணி பிரம்மச்சாரியாகிய விசார சருமர் அவருடைய சிவகர்மம் சிவபூஜையை சிதைத்தானை, சிதைத்த தன் தந்தையாகிய எச்சதத்தனை. தந்தை என்ன சாதாரண ஆளா, அவன் ஒரு பிராமணன், அதனால சாதியும் வேதியன் அப்படிங்கிறார். ஜாதியால அவன் பிராமணன், அவன் தகப்பன், இவனுக்கு தாதை. சாதியும் வேதியன் தாதை தனை தாள் இரண்டும், கால்கள் இரண்டையும் சேதிப்ப வெட்ட, சேதம் செய்யன்னு அர்த்தம். ஈசன் திருவருளால், கடவுளுடைய அருளால் தேவர்கள் எல்லாம் தொழ, தேவர்கள் வந்து வணங்கும்படியாக இவர் செய்தது என்ன, அப்பா காலை வெட்டினது. அது ஒரு பாதகம் இல்லையா? ஆனால் அந்த பாதகமே, பாவச் செயலே சோறு பற்றினவா இறைவனுடைய பரிகரம் முதலியவற்றை பெற்ற வரலாற்றை பாடி. இவர் என்ன பண்ணிட்டாரு சிவபெருமான், இவரை வந்து பார்த்து, அப்பா உன்னை நாங்கள் வாழ்த்துகிறேன், உன்னுடைய சிவபூஜையை கண்டு நான் உன்னை மெச்சுகிறேன். இனிமே நாம் உண்ட கலமும் உடுப்பனவும்
சூடுவனவும் உனக்காக. சண்டிகேஸ்வரர்னு கோயிலில் இருக்குல்ல, நம்ம வரும்போது கையை தட்டி சாமியை கும்பிட்டு வருவோம். அவருக்கு காது கேட்காதுப்பாங்க புரியாம, காதெல்லாம் கேட்கும். ஆனால் சிவபூசையில் இருக்கிற போது காது கேட்காது. அப்பா திட்டினது காதில் விழுகல. அந்த சாமியை அதை அவர் சண்டேஸ்வர பதம்னு ஒரு பதவியை கொடுத்தாரு சிவபெருமான். அந்த பதவியில் இருக்கிறவருக்கு என்ன கிடைக்கும்? சிவபெருமான் உடுத்துனது கிடைக்கும், அவர் போட்டுக்கின மாலை கிடைக்கும், அவர் உண்கிற களம், அந்த பிரசாதம் அவருக்கு தான். மீதி இருக்கிற பிரசாதம் அவருக்கு, எல்லாம் அவருக்கு உரியன. அதைத்தான் பாதகமே அந்த பாவச் செயலே சோறு பற்றினவா இறைவனுடைய பரிகலம் முதலியவற்றை பெற்ற வரலாற்றை பாடி. இந்த சோறுங்கிறதுக்கு இறைவனுடைய அருள் வீடு பேருன்னு கூட வச்சுக்கலாம். அதை பாடுவோம் அப்படிங்கிறாரு. இந்த சிவபெருமானுடைய அடியவராக இருக்கிற ஒருவர் செய்கிற பாவச் செயல் கூட சிவபெருமானுக்கு அறமாக தோன்றும். இந்த 14 சாத்திரங்கள்ல சிவஞான சித்தியார்னு ஒரு சாத்திரம் இருக்கு. சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுல ஒரு பாட்டு, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையானது. தக்கன் அன்பில்லாம செஞ்ச, அதனால வேள்விதான் செஞ்ச, நல்லதுதான் செஞ்ச, ஆனாலும் அது என்னாச்சு? தீமையா போச்சு. ஆனால் நரன்னா மனுஷன், மனுஷன்ல இந்த பாலன் விசாரதர்மன் அவன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே என்று சிவஞான சித்தியார்ல இவரை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அதைத்தான் இங்க மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தாலை சாதியும் வேதியன் தாதை தனைத்தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்தொழ பாதகமே சோறு பற்றினவா தொல்நோக்கம். அடுத்தது பாடல் எண் 8. சிவபெருமானை சேருகிற போது, அவனை வணங்குகிற போது மானம்ங்கிற உணர்வே நமக்கு இல்லாமல் போகும். அதை இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். மானம் அழிந்தோம், மதிமறந்தோம், மங்கை நல்லீர். மங்கைன்னா 12 வயசு 13 வயசு பிள்ளைக்கு மங்கைன்னு பேர். 5லிருந்து 7 வயசா இருந்தா அதுக்கு பேதை, 8லிருந்து 11 வயசு பெதும்பை, 12லிருந்து 13 மங்கை, 14லிருந்து 19 வயசு மடந்தை, 20லிருந்து 25 அறிவை, 26லிருந்து 31 பிள்ளை பெற்ற பிறகு தெரிவை, அதுக்கப்புறம் 32 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னா அவ பேரிளம் பெண். ரொம்ப வயசான பெண் மாதிரி நம்ம சொல்லிடுவோம். மாரோபாஸ் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 40 வயசு, அவர்கள் கிளவி, பேரிளம் பெண். அப்படிதான் தமிழ்நாட்டில் சொல்லி இருக்கிறாரு. அப்ப பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று பெண்களினுடைய வயது அவர்களுடைய இயல்பை பொறுத்து பெயர் சொல்வது போல இங்கே மங்கை. இந்த பிள்ளையெல்லாம் 12லிருந்து 13 வயசு. மானம் அழிந்தோம், மதிமறந்தோம், மங்கை நல்லீர். வானம் தொழும் தென்னன் வார்களே நினைந்து
வானம் தொழும்னா வானவர்கள் தொழுகின்ற, தேவர்கள் தொழுகின்ற, வணங்குகின்ற. தென்னன் மாணிக்கவாசகர் சிவபெருமானை பார்த்தோன்னா அவர் தென்னாடுடையவன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சொல்றோம்ல. இன்னொரு இடத்துல கூட தென்னா தென்னா என்று தெல்லேடங்கொட்டாமோன்னு சொல்லுவார். பாட்டில் பல இடங்கள்ல தென்னன் பெருந்துரையான் தென்னன் பெருந்துரையான்னு வரும். அதனால மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லூர் வானம் தொழும் தென்னன் வார்களே. தென்னானுடைய சிவபெருமானுடைய நெடிய கடல், வார்னா நீண்டன்னு அர்த்தம், கடல்னா திருவடி, நினைந்து அவனுடைய திருவடியை மறக்காமல் எப்போதும் நினைவில் கொண்டு தொடர்ந்து சிந்தித்து ஆனந்த கூத்தன், அவன் ஆனந்தமாக கூத்தாடுகிற பெருமான், அவனுடைய அருள் பெறின், அவனுடைய அருளை நாம் பெற்றால் நாமும் என்ன ஆயிடுவோம், ஆனந்த கூத்தன் முன்னால போய் நின்று நம்மளை அறியாம நமக்கும் ஆனந்தம் வந்துடும். அப்ப ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தொல்நோக்கம், ஆனந்தமே வடிவாக நின்று தொல்நோக்கம் ஆடுவோமாக. மானம் அழிந்தோன்னா பெருமை, தற்போதம், நான்கிற நினப்பு இதெல்லாம் போச்சு. மதிமறந்தோம் அப்படின்னா ஜீவன் என்கிற நிலையிலிருந்து இப்ப சிவன் என்கிற நிலைக்கு உயர்ந்து விடுகிறோம். ஜீவபோதத்தை மறந்தோம், சிவன் என்கிற நிலையை நாம் அடைந்து விடுகிறோம். அவனை போய் வணங்குவதாலே ஆனந்த கூத்தனாக இருக்கிற அந்த பெருமான் முன்னே நிற்கிற போது நமக்கும் ஆனந்தம் வருகிறது. ஆனந்தமாகி நின்று ஆனந்தமே வடிவாக நின்று ஆடாமோ தோல்நோக்கம் தோல்நோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றா. மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லீர், வானம் தொழும் தென்னன் வார்களே நினைந்தடியோம், ஆனந்த கூத்தன் அருள் பெறின் நாம் அவ்வனமே, ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல்நோக்கம். இப்ப பாடல் எண் 9. இதுல எதை சொல்றாரு அப்படின்னா முப்புறம் எரித்த வரலாறு 2-3 தரம் சொல்லிட்டோம். அத தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற 3 அசுரர்கள் தவஞ்செய்து தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, எஃகு கோட்டை என்று 3 கோட்டைகளை பெற்று அந்த 3 கோட்டைகளை பறக்கிற கோட்டைகளாக பெற்று அதை வைத்து கொண்டு பலரையும் துன்புறுத்தி வந்த நிலையில் தேவர்கள் போய் சிவபெருமானிடத்திலே முறையிட சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார். ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல இந்த 3 பேரும் சிவனுடைய திருவருளை வேண்டி பூஜை செய்தவர்கள் என்பதால் 3 கோட்டைகளை அழிச்சாரே தவிர இந்த 3 பேரையும் கொல்லல. 2 பேரை வாங்கடா, அங்க எங்க வீட்டுக்கு 2 பேரும் காவல்காரனாக நில்லுன்னு 2 பேரை நிறுத்தி வச்சு விட்டாரு. துவார பாலகர்கள். ஒருத்த ட்ரம் அடிக்கணும், முழா முழக்குகிறவனாக அவனை ஒருத்தனை நிறுத்தி வச்சாரு. அதனால என்னுடைய மூவர் சிவபெருமானையே எண்ணிக்கொண்டிருக்கிற 3 பேர் ராக்கதர்கள், ராட்சசர்கள், தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி எரி பிழைத்து முப்புறத்தை எரித்த போது அந்த எரியிலிருந்து பிழைத்தார்கள், தீயிலிருந்து பிழைத்தார்கள். யாரால? கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன். கண்ணுதல்னா நெத்தியில கண்ணுடைய சிவபெருமான், நுதல்னா நெற்றி, கண்ணுதல்னா நெற்றி கண்ணுடைய சிவபெருமான் எந்தை எங்கள் தந்தை, அவருடைய கடைத்தலை முன். கடைத்தலை முன் அப்படின்னா அவருடைய வாயிற்படியில் நின்றதற்பின் எப்படி நின்றார்கள்? துவார பாலகர்களாக நின்றார்கள்.
அப்படி அவங்க நின்ன பிறகு இந்திரர்கள் நிறைய இந்திரர் செத்து போயிட்டான், நிறைய திருமால் செத்து போயிட்டான், நிறைய பிரம்மர்கள் மடிந்து போனார்கள். எண்ணிலர் இந்திரர், எத்தனையோ பிரமர்களும், மண்மிசை மால் பலர், மால்னா திருமால், பலர் மாண்டனர்கான் தொல்நோக்கம். நான் முன்னாலே ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன், அப்பரடிகள் பாடுவார். 100 கோடி பிரம்மர்கள் நுங்கினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணிடில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அதனால நிறைய பிரம்மர்கள், நிறைய நாராயணர்கள், நிறைய இந்திரர்கள் இறந்து போனார்கள். அதை சொல்லி தொல்நோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றார். என்னுடைய மூவர் இராக்கதர்கள் எரிபிடைத்து, கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின், எண்ணிலர் இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும், மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தொல்நோக்கம். இதோட 9 பாட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட நிறுத்திக்கிட்டோம்னா அடுத்த வாரம் இன்னொரு 5 பாட்டு மிச்சம் இருக்கு. அதை பார்த்து இந்த திருத்தோல் நோக்கத்தை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.